தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருக்கிறது. அந்த வகையில் திங்கட்கிழமை கூடவிருக்கும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் உரை நிகழ்த்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் ஆளுநருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது. தொடர்ச்சியாக ஆளுநர் உரையாற்றுவார். செவ்வாய்க்கிழமை ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ EV.K.S. இளங்கோவன் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து 2-3 நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் விவாதம் நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டு இப்படி முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்றதால் இம்முறை ஆளுநர் உரையை அப்படியே வாசிப்பாரா புறக்கணிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நாடு முழுவதும் இருந்து 500 பழங்குடியின பெண் பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் ஞாயிறன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் பெண் பழங்குடியின தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு விருந்து அளிக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.